பெங்களூரில் இருக்கேங்க. நான் இப்போது பெங்களூரில் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு அற்புதமான இடம். அங்கே நிறைய மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம். அங்கே தான் வாழ்க்கையை ரசிச்சிட்ருக்கேன். சூப்பராக இருக்குல்ல? இயற்கை ரொம்ப அழகானது. இயற்கை மாதிரி அழகானது உலகத்தில் எதுவுமே கிடையாது. எந்த பொண்ணுமே இயற்கைக்கு பக்கத்தில் நிற்கவே முடியாது. எந்த ஆணுமே இயற்கைக்கு பக்கத்தில் வரவே முடியாது. இயற்கையுடைய அழகுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் எதுவுமே அழகில்லை. இயற்கை மட்டும்தான் அழகு. அதனால் இயற்கையோடு இயற்கையாக இணைந்து வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கையும் அழகாயிடும். நம்ம எதையாவது தேடிகிட்டே இருந்தோம்னா அது தீரப்போகிறதும் இல்லை, தேடலுக்கு முடிவும் இல்லை. நீங்கள் தான் முற்றுப்புள்ளி வைக்கணும். அதனால் முற்றுப்புள்ளி வைங்க ஒரு காலகட்டம் வரைக்கும். அப்புறம் மற்றவங்களுக்காக வாழுங்க ஒரு காலகட்டம் வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்காக வாழுங்க. ஸோ வாழ்க்கை ரெண்டாக பிரியுங்க. அந்த மற்றவங்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கையை ஒரு எல்லைக்குள்ளே நிறுத்திட்டு, ஏன்னா நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் அவங்களுக்கு பற்ற போகிறதில்ல. அது மனைவியாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, பத்தாது அவங்களுக்கு. எவ்வளோ நீங்கள் சம்பாரித்து கொடுத்தாலும் பத்தாது. அதனால் அவங்களுக்கான தேவைகள் எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கான வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. இல்லைன்னா வாழ்க்கை கடைசியில் சூன்யமாக போய்டும். வாழ்க்கையோட இறுதி காலகட்டங்களில் உங்களை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லாதப்போ உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய இந்த நினைவுகள் மட்டும்தான், இந்த பசுமையான நினைவுகள் மட்டும்தான். அது நிறைய சேகரித்து வச்சுக்கோங்க. அது யாருக்கு இல்லையோ அவங்க வாழ்க்கையெல்லாம் சூன்யமாகிடும். வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணுமா இல்லை சூன்யமாக வாழணுமாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் எதையாவது தேடி ஓடிட்டே இருக்காதீங்க, எது பின்னாலேயாவது ஓடிட்டே இருக்காதீங்க. உங்கள் கடமை என்னவோ அந்த கடமையை முடிச்சாச்சா, அவ்வளோதான். வாங்க, வெளியில் வாங்க. சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான வாழ்க்கை நிறையா இருக்குது. வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது நிறையா இருக்குது. ரசிக்க வேண்டியது நிறையா இருக்குது. கேட்க வேண்டியது நிறையா இருக்குது. பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. யோசிக்க வேண்டியது நிறையா இருக்குது. படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. பேச வேண்டியது நிறையா இருக்குது. ஸோ இப்படி எல்லாமே நிறையா இருக்குது. நீங்கள் இதெல்லாம் விட்டு போட்டு வெறும் பணம், மனைவி, மக்கள், குடும்பம், குழந்தை, குட்டி இப்படின்னு போயிட்டு இருந்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறது? அதனால் அப்படியான வாழ்க்கையே அல்ல. அது வாழ்க்கையினுடைய என்ன சொல்கிறதுங்க, ஒரு 20% தான் அந்த வாழ்க்கை. 80% இதுதான். அதனால் வாங்க, இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். வாழ்க்கையை அழகாக வாழ்வோம். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. நல்லதே விரும்பும் முருகானந்தம்.